ஆமா, உங்க வீடு எங்க இருக்குது? எங்க வீடா? எனக்கு இந்த ஊரே என் வீடுதான். எங்க வேணும் தங்க? ஒவ்வொரு மரத்துலயும் ஒரு நாள் தங்குவேன். இங்க மொத்தம் 1500 மரம் இருக்கு. எல்லா மரத்துலயும் நான் தங்கிக்குவேன். ஒரு நாளைக்கு ஒருத்தன் 1500. டேய் ஒண்ணு மாதிரி நான் என்ன கேவலமான கொலை பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சியாடா? டேய் உட்கார்றா இங்க வாடா. தட்டுறா பாத்துனே கண்ட கண்ட எடுத்து தொடுறேன். டேய் பொம்பளை உட்கார்ந்திருக்க கண்ட கண்ட எடுத்து தட்டிட்டு இருக்க. டேய் பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காதே காக்கா காக்கா. என்ன பாண்டிய நாடு, என்ன காக்கா? இது ரஜினி பாட்டு சூப்பராக இருக்கும். அது எதுக்கு இப்போ பாடுற? சும்மாண்ணா அடலும் படம் நிகழ்ச்சி இங்கே நடக்குது தூரத்தில். என் உள்ளுணர்வு சொல்லுது. நாமளே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் மீட் பண்ணுறோம், என்னைக்காக தான் வெளியே வரோம். எவனோ ஒருத்தன் பாட்டு போட்டு கொளுத்தி விட்டுறான். ஆடல் பாடல் ஆர்கெஸ்ட்ரா. போர் அடிக்குதுடா. மாடுக்கும் போர் அடிக்குதாட்டிருக்கு. அதுக்குன்ட்டு உங்ககிட்ட பேச முடியுமா? பேச்சு துணைக்கு யாராவது ஆள் இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்கு தான் வந்து ஒரு பொண்ணை இறக்கணும் சேனலுக்குள்ள. நான் பொண்ணை இறக்குறேன்னு சொல்லிட்டு நீ கடைசியில் குழந்தைய கொடுத்துரு. என்ன அப்படியே தெரியுது? இல்லை இல்லை, நீ பில்கேட்ஸ் பேரனாச்சு. பேசுறதுக்கு யாராவது ஆள் இருந்தால் நல்லா இருக்குமேடா. மந்திரம் போட்டு தூக்கிட்டு வருவோம் யாரையாச்சும். ஏதோ ஆத்மா இது இருந்தால் வந்து எங்கள் கூட பேசி நாங்கள் வீடியோ எடுக்க வந்தோம். சூழ்நிலை காரணமாக தனிமையில் வீடியோ எடுக்கலாம் வரல. வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தாலும் முடியாது. ஏன்? அதான் இங்கே பாட்டு போட்டுருக்காங்களே, எங்கத்த வீடியோ எடுக்கிறது? நீ தான் நல்லா பேசுவியே. நான் எங்கே நான் பேசுவேன்? ட்ரை பண்ணி ஏதாவது பேய்கிட்ட பேச முடியுதான்னு பார்க்கலாமா? கூப்பிட்டு பார்ப்போம். மந்திரம் போட்டு ஏதாச்சும் வருதா அப்படிங்கிறது முதல்ல கூப்பிட்டு பண்ணோம். கூப்பிட்டு பார்த்து அப்போ நீயே ட்ரை பண்ண. நான் எனக்கெல்லாம் கூப்பிட தெரியாது. உனக்கா கூப்பிட தெரியாது? பேயை தான் கூப்பிட தெரியாது, மற்ற என்ன கூப்பிடுவேன். நாய் கூட கத்துது. தூரத்தில் ஏதோ வண்டி வர மாதிரியானு தெரியுது. நம்ம நிறைய ரோட்டில் உட்காந்துருக்கோம். முன்னுக்கு எதுவும் தெரியல, பின்னுக்கு எதுவும் தெரியல. நம்மளை பார்த்து வரல, பயப்படாது. யாராச்சும் வாங்கினேன். யாரை கூப்பிடுற? இங்கே ஏதாவது ஆத்மாக்கள் இருந்தீங்கன்னா எங்ககிட்ட வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நாங்கள் பேசுவோம், விளையாடலாம், கதைக்கலாம், ஃபன் பண்ணலாம். சரி, ஃபன் பண்ணலாம். எனக்கு உங்ககிட்ட நிறைய கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்குது. தனிமையில் இரவு அந்த மாதிரிலாம் இல்லை. நார்மலாக சில சந்தேகங்கள் இருக்குது கேட்கணும்னு சொல்லி. யாராவது இருந்தீங்கன்னா வாங்க பேசலாம். சும்மா வா வா வான்னு கூப்பிட்டாலாம் வராதுடா. அதுக்குன்னு சொல்லி ஒரு பாஷை இருக்குது, அப்படி கூப்பிட்டாதான் வரும். அந்த பாஷை எங்கே கற்றுக்கிறது? அது பாஷை அது வந்தால் தான் நம்ம அதை கற்றுக்க முடியும். நீ வேணா கேட்டுப்பார். நான் ஒரு வாட்டி கேட்டேன், நீ ஒரு வாட்டி கேட்டு சொன்னீங்க. வாங்க பேசிகிட்டு இருக்கலாம், பழகலாம், ஒன்றிணைவோம் வா. கதை போமா கதை போமா. அதுக்கப்புறம் என்னடா வரும்? I don't like லவ் சாங். ஓப்பனாக சொல்கிறேங்க, யாராவது ஆத்மா இருந்தீங்கன்னா வாங்க நம்ம பேசலாம். ஏன்பா உனக்கு கேட்டுச்சு? ஏதோ ஒன்று கற்றுச்சு. எனக்கும் அப்படி தான் கேட்டுச்சு. அதுவும் கதைக்கலான்னு சொல்லுதோ? கதைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கு, கதையை முடிக்கிறதுக்கு. ஏதோ ஒன்று நம்ம நம்பி வந்து பேசுனா 4 வார்த்தை பேசலாம். காத்திருப்போம். ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி அங்கே நடக்குது, அங்கே போ. ஓ, ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களா நீங்கள்? ஃபங்க்ஷன் அங்கே நடக்குதுமா? பாடுற வேஸ்ட்டை வெரி கன்செப்டா. நாங்களும் அதான் பல நாளாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஓ, பேய் கூட பேச வந்திருக்கீங்களா? முன்னாடி வந்து உட்காருங்க, வாங்க. ஏய்ங்களா? வந்து உட்காருங்க. பிரேமில் கரெக்டாக இருக்கீங்களா? கரெக்டாக இருக்கீங்க.
நாங்கள் ஆக்சுவலாக பேய்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கிறோம். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா பேய்கிட்ட பேச? என்ன வேணும் உனக்கு? என்னடி வாய்ஸ் இது? ஆமாம்ல, என்னை பார்த்தா உங்களுக்கு இலக்காரமா தெரியுதாடா? கூப்பிட்டா நீங்களா காலிடா அன்னைக்கு? கூப்பிடு, அதுக்கு தான் உட்காந்துருக்கோம் நாங்கள். எதுக்குடா இந்நேரத்தில் வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க? அதான் சொன்னோமே பேய்கிட்ட பேச வந்திருக்கோம். நானும் தாண்டாவேன். ஓ, நீங்களும் பேச வந்திருக்கீங்களா? எந்த ஊருக்கா நீங்கள்? டேய், உனக்கு என்னடா வேணும்? இதுக்குதான் இங்கே வந்திருக்க, சொல்றா. பேய்கிட்ட பேசலான்னு வந்தோம். ஏதோ அந்த ஆர்கெஸ்ட்ரா ஆரம் நடக்கும். எதிர்த்து போனாங்க. ஏய், உனக்கு வந்து கொழுப்புடா, உனக்கு வாய் கொழுப்புடா. இருடா, எங்க ஆளுங்களை வர சொல்றேன்டா. வந்ததுலேருந்து ஒரே டைலாக் தான் சொல்றீங்க தவிர, ஆமா நீ சொல்ற மாதிரி ஆர்கெஸ்ட்ரா நடிக்கிற கேஸ்டா தான் நினைக்கிறேன். வந்து ஆளுங்களை வர சொல்றாங்க. சொல்லி கொடுத்த டைலாக் சொல்லி வெளியூர் போயிட்டாடா. காட்டு பொங்கல் வந்து காலிடா. வர சொல்றேன் பாரு உடனே. வர சொல்லுங்க, நல்லா இருப்பாங்களா பாக்க? பையன் சொல்றேன், இவங்க நல்லா இருப்பாங்க. எந்த ஒரு கடைக்கு அடிக்கலாம்? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நாங்க என்னடா அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது காட்டு பார்க்க ஒதுங்கிருக்கானா? சரி நாங்க போ. எதுக்கு நடுக்காட்டுல வந்து இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு என்னடா வேணும்? பேகி அடிச்சுட்டு போதுடா, ஓடுங்கடா வீட்டுக்கு. பேய்கிட்ட பேசதான் வந்தோம். எங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு பேய்கிட்ட. பேய் எப்போ வரும்? ஏய், நான் தான்டா பேய் வந்திருக்கேன் உங்களுக்காக. இது பேயாமா? சரி, கேமரா ஆன் பண்ணிக்கோ. நான் செல்ஃபி எடுப்போம். ஆன்ல தான் இருக்கு. செல்ஃபி எடுக்கிறீங்களா? டேய், வாயை குழப்பிட வேண்டாம். மூஞ்சி பாரு எப்போ இருக்குன்னு. மூஞ்சியே தெரியலப்பா. எங்க ஊர்ல நான் தான்டா அழகி. இருக்கிற முடியல, மண்டையில் இருக்கிற முடியல, மூஞ்சில் இருக்குது. டேய், என் பின்னாடி ஒரு 10 பேய் சுத்துதுடா. எதுக்கு? என் அழகுல மயங்கிட்டாங்கடா. நீங்களா என்னத்துக்குடா இருக்கீங்க? நீ நடக்கும்போதே அகட்டி நடக்கிறப்போ நான் நினைச்சேன் 10 பேய் என்ன 10,000 பேய் சுத்தமா. டேய், நீ ஒண்ணுத்துக்காவாத முட்டி சுத்தவன் எனக்கு நல்லா தெரியும்டா. நீ ஊர்றா. நீ பேய்னா எங்களுக்கு ஏதாவது ப்ரூவ் பண்ணி காட்டு. சும்மா நீ பேய்னா நாங்க எப்படி நம்புறது? நம்ப மாட்டீங்களா? நம்பவே மாட்டோம். அதான் அவங்க சுத்தமா நம்ப மாட்டாங்க. பொம்பளை போயிருந்தியா? ஏன் உனக்கு என்ன ஆகுது? டேய், ஏன்டா அப்படி பண்ற? இருடா, எங்க அக்கா வர சொல்லேன்டா. இந்த குச்சி மாதிரி இருப்பு. டேய், உனக்கு இருக்குடா, உனக்கு வாய் கொழுப்புடா உனக்கு. டேய் தம்பி, காய போடுற நைட்டி தூக்கி மாட்டின்னு வந்து ஏண்டா உசுரம் வாங்குறீங்க? டேய், உனக்கு என்ன வேணும்? கேட்க வந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் கேளுங்கடா. நீங்க அப்புறம் கொழுப்பா பேய்னா பேசுறேன். நீங்க பேய் நாங்க எப்படி நம்புறது? பேய்னா எங்களுக்கு அப்படியே ஃப்ளை பண்ணி காட்டுங்க. அதான் மூஞ்சில மேக்கப் போட்டுனால பேய் நானே. பர நீ பறந்துடாத. ஜல 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 அப்படி எல்லாம் ஆட்டாத, அங்க ஆட்ட அளவுக்கு ஒண்ணு. ஜல 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 ஜல. இங்க பறக்கவே இல்ல. ஏய், இது நைட் மனசு கூடயே நேரம்டா. பறக்கலாம். நான் பகல்ல வர பேய்டா. அவ பகல்ல தான் பறப்பீங்களா? நைட்டு பறக்க மாட்டீங்களா? போட்டு துணி மட்டும் தான் பறக்கும், அவெல்லாம் பறக்க மாட்டான். இவன் யாரு? இவனை எதுக்கு கூட்டு வந்தீங்க? அவர்தான் எங்க பாஸ். அவர்தான் எங்க பாஸ். நான் அசிஸ்டன்ட் அவருக்கு. அடிச்சு துரத்துங்க. இவன் தேவையில்லை இந்த ஏரியாவுக்கு. பாஸ் அப்படி சொல்லாதீங்க. அவர்தான். அவர் சொன்னாதான் நான் இங்க இருக்க முடியும். இருக்க முடியாது. ஐயோ, எதுக்குடா வர இங்கேயே சொன்னீங்க? படுத்துவீங்களா? இது என் கோட்டைடா. என் கோட்டைகள் எதுக்குடா வந்த? கோட்டையா இது? இந்த ஏரியா என்னோட கோட்டைடா. என் மாமே மச்சான்லாம் வந்தானா? நீங்களா 2 பேரும் காலிடா. யார் சொல்லேன், அவங்களையும் பார்ப்போம். எல்லாம் கொஞ்சம் வெளியூர் போயிருக்காங்க. வந்தாதான். இது பேய் இல்ல. இதுக்கு பேய் பிடிச்சிருக்காட்டு. டேய், ரொம்ப பண்றீங்கடா. அதை நாங்க சொல்றோம். மைக்கு வந்தவனா இருக்கணும் அவன். சுதந்திரமா இருந்தா குடியரசனமா இருந்தா. எங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு பேய்கிட்ட கேட்கறதுக்கு. கேளுடா. சரி, நாங்க கேக்குறோம். ஒவ்வொரு கேள்விக்கா பதில் சொல்றியா? கேளு 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 கேளு. பாரு, நீ பேயின்னு நாங்க நம்புறோம். சவுண்ட் கொஞ்சம் குறைச்சிக்க. நைட் நேரம் வேற. எனக்கு பயமா இருக்கு கேட்க. பயமா இருக்கா? ஃபர்ஸ்ட் எங்க பாஸ் தான் கேள்வி கேட்பாரு. பாஸ் கேளுங்க பாஸ். ஐயா, நான் இவன்ட்டா கேட்கறது. தப்பா கேட்டினா நான் 4 அடி அடிப்பேன் மண்டையிலேயே. மணி ஒருவேளை நீ நிஜமாவே பேயா இருந்தா என்ன பண்றது? வேலையானா நீ போறப்ப நீ செத்து போயிருவ. அப்ப உனக்கு தெரியும். முடியும் வரும். நான் நிஜமான பெயின் காட்டணும்னா நீங்க போறப்ப உயிரோட போவீங்களா? நீங்க இருந்து பாருங்க. சரி, போயிட்டு நாங்க வீட்டுல போய் சொல்றோம் உயிரோட வந்துட்டோம்னு. இல்ல, அது ஃப்ளை பண்ணி காட்டுன்னு சொல்லிச்சு. நம்ம வேணா போனாலும் உன்னை தேடி வந்து விட்டுருவேன்டா. நான் கார்ல சரி, நான் அக்கா வந்திருக்கேன்டா. உனக்கு என்னடா வேணும் கேளுடா. இன்ஸ்டாகிராம் பார்க்க கேட்கற அளவுக்கு அங்க ஒண்ணும் இல்லையே. டேய் காஜி, உனக்கு என்னடா வேணும் காஜி? நைட் நேரத்துல பாலத்துக்கடியில போவே. இங்க எதுக்குடா வந்த நீ? உனக்கு என்ன வேணுமோ பாலத்துக்கடியில போகணும்டா. உனக்கு தேவையான அக்கா அங்க இருப்பாங்க. நான் பேயக்காடா.
சரி நான் பேய் அக்கா வந்திருக்கேன்டா. உங்களுக்கு என்னடா வேணும்? நான் அப்படியே தூக்கிட்டு போய் கார்ல போட்டு இப்படியே பேச சொல்லிட்டு டேய் பின்னாடி தப்பு தப்பா பேசுறாங்க. இவனை எதுக்கு கூட்டத்துக்கு? இன்ஸ்டாகிராம்ல பல பைத்தியம் சுத்துது. இது ஒரு வித்தியாசமா இருக்கு மாட்டிருக்கு. டேய் கேட்க வந்த கேள்வியை கேளுடா. அக்கா கேள்வி தப்பா கேட்டினா உனக்கு 2 பேத்துக்கு 4 அடி. சொல்றத கேளுக்கா. இன்ஸ்டாகிராம்ல ஏகப்பட்ட அக்கா சுத்துது. பேய் அக்கான்னு சொல்லி உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வியூஸ் எல்லாம் அப்படியே பிச்சுக்கும். டேய் நான் உலகமாக ட்ரெண்டடா. நீ என்னடா இப்ப வந்து கேட்டுட்டு இருக்க? காட்டுக்குள்ளே இருந்து உனக்கு பைத்தியம் ரொம்ப முக்கியம். என் முன்னாடி எத்தனை பேர் சுத்துறாங்க உனக்கு தெரியுமா? என் அழகுல எங்க ஊருக்காரங்க எத்தனை பேர் சுத்துறாங்க தெரியுமா? பூச்சிதான் சுத்துவோம் தலையை சுத்தி. சரி சுத்துற கேட்க வேண்டிய கேள்வி கேட்டுதான்டா இருக்கும். ஏன்டா அவசரம் எடுக்கிற? ஏதோ பேய் மேல சந்தேகம் இருக்குன்னு உங்க ஜூனியர் சொன்னாரு. நீங்க எப்ப ஜூனியர் கேளுங்க. எப்ப போவீங்க? இந்த இடத்த விட்டு உன்னை மர்டர் பண்ணிட்டு தான்டா நான் போவேன். சரி அக்கா, பகல் நேரத்துல என்ன பண்ணுவீங்க? பகல் ட்ரெஸ் திருட போவான். அந்த மாதிரி ட்ரெஸ் திருட போவாங்களா? ஏன்டா டேய் நான் பேயா சுத்திட்டேன்டா. நைட்ல வந்து மாட்டிக்கின்னு அங்க இங்க அலைவான். எங்களுக்கு பிடிச்ச துணி எல்லாம் நாங்களே வந்து எடுத்துக்கோண்டா. எங்க உங்களை மாதிரி காசு கொடுத்து வாங்குவோம்னு நினைச்சீங்களா? கொண்டு எடுத்துக்கோண்டா சுடுகாட்டுல இருந்து. ஆட்டைய போடுறத எவ்வளவு பெருமையா சொல்லுது பாத்தியா? ஏய் நீ ஆம்பளை இருந்தா வாடா, என் ஏரியா சுடுகாட்டுக்கு வாடா. அங்கதானே இருக்கிறோம். இது சுடுகாடு இல்லடா. பாரு பாரு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. அங்க ஆடுற கேஸ் தான். நீ டான்ஸ் ஆடலாம் வரீங்களாடா? டேய் வாங்கடா டான்ஸ் ஆடலாம். ஏய் டான்ஸ் ஆடலாம் வாடா. ஏனா யூடியூப்ல காப்பி கொடுத்துருவாங்க கம்முன்ற. நானே ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறேன் வீடியோ. டேய் என்னடா என்னமா சொல்றீங்க? இது என்னடா என்னமா வச்சிருக்கீங்க? இல்ல ஆக்சுவலா நாங்க வந்து என்னன்னா பேய்களை வந்து வேட்டையாடுறவங்க கிடையாது. பேய்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை பத்தி உயர்த்துறதுக்காக நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இதை வந்து சேனல்ல போட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வீடியோ போட்டுட்டு இருக்கோம். என்னடா சொல்றீங்க? புரியல. நான் சொன்னது எனக்கே புரியல. அப்படி உங்களுக்கு புரியும். ஆமா ஒண்ணுமே புரியற மாதிரி பேசுறேன். என்ன பைத்தியம் போதையகதை போட்டுட்டீங்களா 2 பேரும்? அது மட்டும் போடுறா நீ நேரம் இங்க உட்கார்ந்து இருக்க மாட்டேன். எங்க ஒரு கல்லு குடிச்சிருக்கியா நீ? நீ குடிச்சிருக்கியா? இந்த உடம்பு கல்லெல்லாம் நங்குதானே. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? அக்கா உன் பேருடா? என் பேர் மணி. உன் பேருடா? பிரேம் குமார். பிரேம் குமார். ஏய் லவ் யூ டா. எனக்கு பிடிக்கும்டா. யாழ் பேரு பிரேம் குமார்டா. டேய் எங்க இப்ப திரும்ப மூஞ்சி பாக்குறேன். யாழ் மாதிரி இருக்கேன்னு பாக்குறேன். பார்க்க முடியதான்டா நான் இந்த பக்கம் மூஞ்சி நல்லா திருப்படி. டாடி ஏய் ஓகே ஓகே. அந்த பிரேம் வேற, இந்த பிரேம் வேற. உங்க பேரை சொல்லவே இல்ல. என் பேரு சத்யராஜ். சத்யராஜா? ஏடா டேய் என் பேரு என்னன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியல தானே கேக்குறோம். சொல்ல. சின்ன கிளிடா. சின்ன கிளி. சின்ன கிளி. களத்தூர் சின்ன கிளிடா. தெரியாதா உங்களுக்கு? இந்த ஊரே என் பின்னாடி சுத்துச்சடா. அங்க இருந்து சுத்துதுன்னு சொல்லுது. ஆனா யாருமே சுத்துற மாதிரியே தெரியலையே. அழகுல மயங்கி தாண்டா 10-15 பேர் என் பேர் அடிச்சுட்டு இருந்தாங்க. நல்லா இருக்காங்களா இப்போ? அத்தனை பேர்த்தையும் ஒழட்டிட்டு என்ன ஒருத்தன் ஒழட்டி கொண்டுட்டான்டா. கொல்லாம இருந்திருந்தா கூட இந்த நேரத்துக்கு நம்ம இதெல்லாம் கேட்டுக்க மாட்டோம். வண்டியாவது பேசிருக்கலாம். ஏன்டா அப்படி பண்றீங்க? என்னடா இது? பிறவியில இருந்தே இப்படிதான் நட. நீ போறியா? பிறக்கவே இல்லடா. என்னை கொண்டுட்டாங்கடா. எப்படி செத்தீங்க சொல்லுங்க. ஆள் பிரேம் குமார லவ் பண்ணிட்டு. ஓ பேரு தான்டா டேய். பிரேம் குமார்னு ஒரு பையனை காலேஜ்ல லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவன் என்னை லவ் பண்றேன்னு சொல்லி 1 வருஷமா 1.5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தோம். அவன் திடீர்னு காஜி ஓமாரி காஜிடா. ஓமாரி காஜி கம்பெனி இல்லாம இன்னொரு பிள்ளை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பின்னாடி ஓடிட்டான்டா. பாக்குற மாதிரி இருந்திருக்கும். இங்க என்ன இருக்குது? அவன் பிரேம் குமார் உன் பின்னாடி என் காதல் பண்ணாளி போச்சுடா. இது வேற விழுவுதுடா. என்னத்தை கொண்டாதாச்சா இல்ல தெரியல. ஒரு ஒட்டு கூட போட்டு வைக்க. இப்ப பிரேம் குமார் இல்லங்கறனால தான் உங்களுக்கு ஃபீலிங். எனக்கு இந்த பிரேம் குமார் வேணும். இப்ப இவன் கூட நான் போய் குடும்ப நடத்தலாம்னு இருக்கு. டேய் வாடா. சரி நம்ம ஒண்ணு பண்ணலாம். நம்ம கோப்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண தானே வந்திருக்கோம். இதை வச்சே கம்யூனிகேட் பண்ணலாம். அக்கா நான் சொல்ற மாதிரி டைலாக் சொல்லு. இங்க யாராவது ஆத்மாக்கள் இருந்தீங்கன்னா எங்க முன்னாடி வாங்க, நாங்க பேசணும் அப்படின்னு சொல்லு. இந்த ஊரோட ஆத்மாவோட தலைவியே நான் தான்டா. ஏன்டா உயிரை வாங்குறீங்க? உங்களுக்கு புரியுமா புரியாதாடா? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? டேய் இதை பார்த்தா உனக்கு பயம் வருமா? டேய் இது என்னடா இது? பிரெட் சாப்பிட்டு சொல்லு பார்க்கலாம். நான் பாக்குறேன். அப்புறமா பேசிட்டு பாத்தியா? இது பைத்தியனா
ஏயா இருந்தா என்னால இதை பார்த்து பயந்து ஓடி சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நான் சொல்றது நீ கேளு. அரை பைத்தியம்ங்கிறது எனக்கு அந்த பிரேம்குமார் செட் பண்ணி விடுறா. யாரா அந்த பிரேம? தெரியாதனமா நான் கேட்டேன். ஆளுடா ஏ அஞ்சல மச்சாவ. தேய் கூட நம்மள கலாய்க்குறாங்க. உனக்குலாம் ஆள் இருக்காடா? ஏண்டா டேய்? ஆள் இருந்தா அவன் இங்க வர போறான் நேரத்துல. அவனுக்கு ஆள் வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல. நீ செத்து போச்சு நினைக்கிறேன். ஏய் நீ இது ஃபியூச்சர் நடக்கிறதெல்லாம் சொல்லுவியா? குறி சொல்ற மாதிரிலாம் சொல்ற? எனக்கு தெரியும். அவனை பார்த்தாலே பூச்சி மண்டையும் பார்த்தாலே தெரியுது இவனுக்கு முட்டி செத்து போச்சு. யாரா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டா? சிப்ப எப்படி நீயே போட்டுவியா? எங்களோட குடும்ப ட்ரெஸ்டா இது. வெளியூர் போனாலும் உள்ளூர்ல இருந்தாலும் நாங்க இதை போட்டதாண்டா ஜாலி ஜாலி அலைவோம். இதாண்டா காத்து நல்லா இருக்கு உள்ள போகுது. மண்ணு தெளிச்சு விடாத, விபூஜெல்லாம் மேல அடிக்குது. இப்ப தெரியுதா பின்னாடி எதுக்கு 10 பேர் இருக்காங்க 10 பேர் இருக்காங்கன்னு? ஏடா கைஸ்னு சிரிக்காது. அழுகுறானா? பர்ஃபார்மன்ஸ் தர்றான் அப்படி. நல்லா பெர்ஃபார்ம் பண்றானாட்டுக்கு. ஓகேனா சொல்லுங்க, அடுத்த இதை இறக்கிடலாம். உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுமா கேளுங்கடா. என்ன ஏன்டா ஓட்டுறீங்க? நாங்க கேட்கற கேள்விக்கு தான் நீ கரெக்டா பதிலே சொல்லமான்றீங்க. சரி கேளுங்கடா கேளுங்கடா. சரி நீ பேயின் நாங்க ப்ரூஃப் பண்ணோம். எங்களுக்கு ப்ரூஃப் பண்ண நீ பேயின். அதுக்கு என்னடா பண்ண சொல்றீங்க? இவனை கொண்டு போறடா. சும்மா தான் இருக்கா உங்க டீம்ல? பிரேம்குமார் அங்க படுத்திருக்காரு. பிரேம்குமாரா? முன்னாடி ஒருத்தன் படுத்திருந்தான்ல. எனக்கு நீ தான்டா வேணும். வரியாடா டேய்? ஏய் வீடியோல அப்படிலாம் ஓபனா சொல்ல கூடாது. என்னடா இது சட்டி புட்டது இருக்க? ஏய் தட் இஸ் ஷார்ட்ஸ். இங்க பாரு டவுசர் பேண்ட் ஃபுல் பேண்ட் முக்கா பேண்ட் போறா. ஃபுல் பேண்ட் போட்டு இருக்காங்க. ஏய் இது ஃபுல் பேண்ட் தான். அது தட்றா பாத்துனே இருக்க. கண்ணகட்ட எடுத்து தொடறே. டேய் பொம்பள உட்கார்ந்து இருக்க. கண்ணகட்ட எடுத்து தட்டிட்டு இருக்க. டேய் அசிங்க பிடிச்சவனே. ஃபுட்ல என்ன மாதிரி ஃபுட் சாப்பிடுறீங்க? சிக்கன் பாஸ்தா. மரத்தனை கீழ உட்கார்ந்திருப்பான். ஒண்ணு மாதிரி நான் இந்த மரவட்டியாடா. மரவட்டியா? நான் சிக்கன் பாஸ்தா ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டாம். டேய் உனக்கு யார் ஸ்விக்கில கொண்டு தரா? சாப்பிட்டு பல வருஷம் ஆயிருச்சு. என் மாமா மச்சானுங்க ஸ்விக்கில வேலை செய்யறாங்கடா. எல்லாரும் எனக்கு சொந்தக்காரங்க. எப்படி ஸ்விக்கில எவனாவது சிக்கன் மட்டன் கொண்டு வந்தானா அப்படியே அது மேல பைக்ல ஏறி உட்காந்துக்குவாங்களா? டேய் எல்லாத்தையும் நாங்க சாப்பிட வேண்டாம். எங்க ஆளுங்க வேலை செய்யறாங்கடா. எங்க ஆளுங்க எல்லா பக்கமும் இருக்காங்க. உங்கள மாதிரியா தத்தியா? நீங்க நோட் பண்ணியா? கடைசி வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேங்குது. சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லுங்க. சரி இங்க பாரு. அவனை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அவனை பார்த்தாலும் எனக்கு எரிச்சலா வருது. அவர்தான் எங்க பாஸ். அவர்தான் என்னைய கூட்டி வந்தாரு. ஏய் என்ச்சு போடா. பொண்ணுடா. ஏண்டா நைட்டியே பண்றீங்க? நம்ப மாட்டீங்களாடா? இங்க பாருங்கடா. சரி சொல்லுங்கடா. இந்த ஸ்லாங் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. டேய் எல்லா இடத்துலயும் எங்களுக்கு ஆள் இருக்காங்கடா. இப்பதான் தெரியுது எல்லா ஏரியா ஆள் இருக்காங்கன்னு சொல்லுது பாத்தியா? உங்களோட ஆள் ஒருத்தங்க லண்டன்ல எடுக்கிறாங்க. யாரா அது? இதே மாதிரி தான் பேசுவாங்க. ஆமா உங்க வீடு எங்க இருக்குது? எங்க வீடா? எனக்கு இந்த ஊரே என் வீடுதான். எங்க வேணும் தங்க. ஒவ்வொரு மரத்துலயும் ஒரு நாள் தங்குவேன். இங்க மொத்தம் 1500 மரம் இருக்கு. எல்லா மரத்துலயும் நான் தங்கிக்குவேன். ஒரு நாளைக்கு ஒருத்தன் 1500. டேய் ஒண்ணு மாதிரி நான் என்ன கேவலமான கொலை பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சியாடா? டேய் உட்கார்றா இங்க வாடா. டேய் நான் டீசன்ட்ரா. ஒண்ணு மாதிரியாடா? அந்த மட்டையை எடு. டேய் பைஸ் இதெல்லாம் பேய் என்னன்னு தெரியும் காட்டுறேன்டா உனக்கு. அந்த கட்டையை கொடு. இங்க பாரு. நான் கேட்க வைக்கிறது கரெக்டா பதில் சொல்றேன். இல்லைன்னு வச்சுக்கவேன் மண்டையிலேயே பிறந்துருவேன். சரி கேளுங்கடா. உட்கார்றாங்க. கொசு வேற கடிக்குது. பனி பொழியிற இடத்துல வந்து ஏன்டா அவசரம் வாங்குறீங்க? கொஞ்சம் எனக்கு இரிட்டேட்டிங் இருக்கு. குளிருதுடா. என்னன்னு சொல்லுங்கடா. நீ பேய் தானே. உனக்கு எது குளிருது? கொசுலாம் கிடைக்குதுன்னு சொல்ற? சரி எங்களுக்கு மட்டும் குளிராதடா. நாங்களும் பசிக்கு சோறு தாண்டா திங்கிறோம். என்ன சோறு சாப்பிட்ட அப்படி? டேய் இன்னைக்கு நைட் நான் வந்து என்ன தெரியுமா சாப்பிட்டேன்? சிக்கன் ஷவர்மா சாப்பிட்டேன்டா. இப்பதானே சிக்கன் பாஸ்தான்னு டைலாக் டெய்லி மறந்துட்டேன். சாப்பிட வேண்டாம். ஒன்னொன்னு சாப்பிட வேண்டாம். எனக்கு எல்லாமே அன்லிமிட்டட் தான். உங்களுக்கு என்னடா வேலைங்க? சரி ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடலாமா கொஞ்ச நேரம்? ஹேண்ட் கிரிக்கெட்னா ஹேண்ட் கிரிக்கெட் கையிலே கிரிக்கெட் விளையாடுறது. எனக்கு அதெல்லாம் தெரியும். உனக்கு வேற தெரியுமா? பேட்ல தான் விளையாடுவாங்க முட்டாள். பேய் கூட பாரு ஹேண்ட் கிரிக்கெட் தெரிய மாட்டேங்குது. ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடுறாங்க. பந்து வேணா வாங்கிட்டு வரேன். நம்ம கிரிக்கெட்ல நம்ம இங்க இருக்குல்ல. அங்கேயே 2 பந்து இருக்கு. அந்த அங்கல்ல அங்க ஓரத்துல சொன்ன 2 பந்து இருக்குன்னு சொன்னேன். எடுத்துட்டு வாடா விளையாடலாம். அதுவே டயர்டாயிருச்சு. டேய் வாய்க்குள்ள முடி போகுதா? என்னடா இது? டைலாக் மறந்துட்டா தானே? அதனால தான் நான் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்களா? நான் வந்து உங்களுக்கு டைம் பாஸ் பண்றேன்னா நாங்க மட்டும்தான் கேள்வி கேட்கணுமா? நீ கேட்க மாட்டல? அதுல இருந்து 5 டைலாக் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். சரி வேற என்ன பேசுறடா? அந்த சை இதான் வந்து
எங்கிட்டா போறா? டேய் உனக்கு என்னடா படிக்கிற நீ குட்டி குஞ்சானே? டேய் இங்க வாடா. அவனும் கண்டென்ட் மறந்துட்டான், அதான் போய் அங்க நிக்கிறான். டேய் குட்டி குஞ்சா இங்க வாடா. என்னடா படிக்கிற நீ? மணிய ரெண்டு போல பொளந்துடு. கொஞ்சம் ஒதுக்கனா அப்படி வாயிலே ஒண்ணு போகும் பாரு. குட்டி குஞ்சா மாமா மச்சான்லாம் வந்தாடில காலிடா அடி தாங்க மாட்டடா. டேய் தம்பி ஒரே பொண்ணு தான் கழுத்து ரெண்டா போயிடும். எப்படின்னு இவர்தான் பேய். கேமரா தெரியுமாடா? உன் நெஞ்சு கூட தெரியல, மத்ததெல்லாம் தெரியும். டேய் ரெண்டு பேரும் நீங்க சரிடா. இவன் தான் பேய்ங்களாமா. இவர் தான் அந்த காட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இருக்கான். அப்படியே இவனே சொல்லி ஏரியாவே என்னதுடா? பொளந்தற வேண்டாம் நீ எல்லாத்தையும். நல்லா நோட் பண்ணி பாரு. ஒரு 10 டைலாக் தான் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கான் அப்பல இருந்து. பிரேம்குமார் வேணும் பிரேம்குமார் வேணும். நீ பாரு உன் பிரேம்குமார் கோச்சுக்கிட்டு போயிட்டான். இப்ப என்ன பண்ண போற? ஏ பிரேம்குமார் என் செல்லமே எங்கடி இருக்க? வாடி. நீ பண்ண அட்வீட்ல அவன் ஒரே ஓட்டமா ஓடிட்டாண்டி. என் காதல் புரியாம நீ ஏன்டா என்னை விட்டு விலகி போற? நீ காதலா பண்ண விட்டா அவனை கருமாதி ஆக்கிருப்ப. அவன் காஜிக்கு பிறந்த காஜி ஒரு பிள்ளை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போயிட்டான். நாய் மாதிரி சொல்ல விட்டுட்டு. சரி அவன் போயிட்டான். போறவனே இவன் அந்த கார் இருப்பியாடா? இவன் அந்த கார் வரைக்கும் தான் போயிருப்பான். நினைச்சேன்னா அவனை பிடிச்சிடலாம். கிளம்பலாமா? டேய் போலாம்டா. போலாம். ஆனா அவங்கள்ட்ட யாரும் சொல்லிட்டு வர்றது? நீ சொல்லு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கம் ஆன்.